கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய ஆரம்ப பாடலிலிருந்தும் சங்கீதங்களிலிருந்தும் நாம் அடிக்கடி பாடின அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலிலே என்ன பாட்டு பாடினோம்? நம் இயேசு நல்லவர், தேசத்தை சுதந்தரிப்போம் அப்படிங்கிற அடி வந்துச்சா? அடிக்கடி வந்து பாடினது என்னது? தேசத்தை சுதந்தரிப்போம். சரி, அடுத்தது 105ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த 105ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அதை கானான் விட்டுருங்க, கானான் இஸ்ரவேல் மக்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கொள்கிற வார்த்தை தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லலாமா? தேசத்தை உனக்கு தருவேன். அதே அந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், தேசத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேசத்தை கொடுப்பேன் தருவேன் என்றார் 11ஆம் வசனத்திலே. கடைசி வசனத்திலே தேசத்தை கொடுத்தார். கொடுப்பேன் என்றவர் கொடுத்தார். ஆமென். நல்லா கவனிங்க. கொடுப்பேன் என்றார், என்ன செய்தார்? கொடுத்தார். இன்றைக்கு என்னுடைய செய்தி தேசத்தை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நேரம் அதிகமாக ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்ட தேசம் இஸ்ரவேல் தேசம்தான். இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக அநேகர் ஜெபித்திருக்கிறாங்க. தாவீது ஜெபித்திருக்கிறார். தாவீதின் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது, அவர் ஜெபித்திருக்கிறார். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. 2 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே அங்கு வாதை ஏற்படுகிறது, அவர் ஜெபிக்கிறார். அதன் பிறகு நெகேமியா ஜெபிக்கிறார், தானியேல் ஜெபிக்கிறார். எஸ்தர் காலத்திலே ஆமான் என்ற ஒரு துன்மார்க்கன் எழும்பி யூத ஜனங்களை அழிக்க நினைக்கிறான். அப்பொழுது எஸ்தர் 72 மணி நேர ஜெபம், 3 நாள் 72 மணி நேர ஜெபத்தை ஜெபிக்கிறார். தானியேல் 21 நாட்கள் ஜெபிக்கிறார். நம்முடைய ஆலயத்திலே 21 நாட்கள் ஜெபம் நடந்தது. தவறாமல் அந்த 21 நாட்கள் பங்கு பெற்றவர்கள் உண்டு. ஆகவே இப்படி இந்த ஜெபமெல்லாம், இந்த ஜெபங்களை ஏன் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்றால், வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஜெபித்தார்கள். 21 நாள் ஜெபித்தார்கள், 3 நாள் எஸ்தர் ஜெபித்தார்கள். ஆகவே அப்படித்தான் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த ஜெபங்கள் எல்லாம் அந்த ஒரு தேசத்திற்காக ஏறெடுக்கப்பட்டது. நான் இதை குறித்து நான் பார்த்த பொழுது, இவ்வளவுக்கு ஜெபிப்பதற்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு இவ்வளோ ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதற்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய பரப்பளவு அதனுடைய ஏரியா எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,770 கிலோமீட்டர் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பரப்பளவு. சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மைல் அப்படிங்கிறதா சதுர கிலோமீட்டர். 20,770 கிலோமீட்டர் தான். ஆனால் அதே வேளையில் நம்முடைய தேசத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தா 32,87,000 சதுர கிலோமீட்டர். நம்ம தேசத்தினுடைய, இஸ்ரவேல் தேசத்தை விட கிட்டத்தட்ட 150 மடங்கு பெரிய தேசம் நம்முடைய தேசம். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு இவ்வளோ ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது என்றால், நம்முடைய தேசத்திற்கு இன்னும் அதிகமான ஜபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்முடைய தேசத்திற்கு அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு வலியுறுத்தினார். இரண்டாவது, எப்பொழுதுமே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு விண்ணப்பத்தை தேவனை நோக்கி நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு முன்பதாய், ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர், செய்ததை நினைத்து நன்றி சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும்? அவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன், என்ன நம்ம ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்தார். 4 குறிப்புகளை அல்லது ஒரு 3 குறிப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று என்ன அப்படின்னா, எஸ்தர் 1:1 8:9. எஸ்தர் 1:1 8:9 இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால், வாசிங்க யாராவது.
சரி, கவனிங்கள். இதில் என்ன பார்க்கிறோம்? தமிழில் இந்து தேசம் அப்படின்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் இந்தியா ஈவன் அண்ட் எத்தியோப்பியா. அதே மாதிரி 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் இந்தியான்னு வருது. அப்போ நம்ம பரிசுத்த வேதத்தில் இந்த இந்தியா என்ற பெயர் எழுதப்பட்டதற்காக நாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கையில் இருக்கிற வேதத்தில் நம்ம இந்தியா பெயர் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்தியாவை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுங்களா? நமக்கு இது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்பட்டது. இந்தியா டு எத்தியோப்பியா. அமெரிக்கா பேர் கூட இல்லைங்க, ஆஸ்திரேலியா பேர் இல்லை, ஆனால் இந்தியா பெயர் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. சரி, அப்போ அதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்தது, நம்ம தேசத்திற்கு ஆண்டவர் தம்முடைய சீசன் ஆகிய தோமாவை அனுப்பினார். தோமா எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். கேரளாவில் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே வந்து கடைசியில் சென்னையில் தான் அவர் என்ன பண்ணார்? கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய சென்னை. அப்போது ஆண்டவர் தம்முடைய சீசர்களில் அந்த 12 ஒருத்தரை நம்ம தேசத்திற்கு அனுப்பினதற்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய சீசனை இந்த தேசத்திற்கு நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய அந்த 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 மலைக்கு பக்கத்தில் தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். மூன்றாவது, எதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னா, நம்ம தேசத்தினுடைய ஜனத்தொகை இப்பொழுது எவ்வளோனா 144 கோடி. எவ்வளவு? 144 கோடி. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சீனா 146, நம்ம இந்தியா வந்து 144 கோடி. இப்போ இதுக்கு ஆண்டவருக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் 144 கோடி வாழ்கிற இந்த மக்களுக்கு வேண்டிய அரிசி கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, பஞ்சம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த மார்க்கெட்டில் போனாலும் என்ன இருக்குது? காய்கறி இருக்குது, அரிசி இருக்குது, ஏராளமான பொருட்கள் விளைச்சல் இருக்குது. நீங்கள் எத்தியோப்பியா போன்ற ஆப்பிரிக்கா தேசங்கள்லாம் போனீங்கன்னா பயங்கரமான பஞ்சம். இன்னும் பிள்ளைகள் எலும்பும் தோலுமாலாம் வாழ்கிறாங்க. நல்ல உணவு இல்லை, ஆனால் நமக்கு நல்ல சாப்பிட்டு கொட்டுற அளவுக்கு கூட இருக்குது. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை, இதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த வேதத்தில் எங்களுடைய தேசத்துடைய பெயர் எழுதினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சீசனை எங்களுடைய நாட்டுக்கு நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த தேசத்தில் 144 கோடி வாழ்கிற இந்த மக்களுக்கு நீர் தேவையான உணவை, ஆண்டவரே, தண்ணீரை, காய்கறிகளை எல்லாவற்றையும் நீர் தவறாமல் தந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாலாவது, தேசம் எங்கும் எண்ணிறந்த ஊழியங்கள், சபைகள், கல்வி ஸ்தாபனங்கள், கல்லூரிகள், ஹாஸ்டல்ஸ், ஆஸ்பத்திரிகள், எங்கே போனாலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் எங்கே போனாலும் சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது, சென்ட் பீட்டர் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஆண்ட்ரூ ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. நீங்கள் யாரை கேளுங்க, பெரிய பெரிய தலைவர்களை கேளுங்க, நான் இங்கே தான் சென்ட் ஜானில் தான் படித்தேன், சென்ட் ஆண்ட்ரூவில் படித்தேன், சென்ட் பீட்டரில் படித்தேன். ஏன்னா கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்களை படித்தா நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி படித்தவங்களாம் யாருமே மதம் மாற்றலை, அவங்க எல்லாம் நல்லா படித்தாங்க. இன்றைக்கி அவங்க இந்துக்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளும் யாரையும் என்ன பண்ணலை? மதம் மாற்றலை. நம்ம தேசம் எங்கும் இந்த தேவனுடைய பிள்ளைகளால் நிறைந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் எண்ணிறந்த கல்வி ஸ்தாபனங்கள், ஆண்டவரே, பல நர்சிங் கல்லூரி, பல மெடிக்கல் காலேஜஸ், ஆண்டவரே, சிஎம்சி போன்ற பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள், ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஏராளமான பள்ளிகள், ஹாஸ்டல்ஸை நீர் ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் தியாகமாய் செய்கிறார்கள். நம்ம தேசம் எங்கும் இவைகள் நிறைந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னீரே, எங்களுக்கு இன்னும் தாங்கப்பா. இந்த தேசம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாய் இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது, நான் இதெல்லாம் இன்னைக்கு கொடுக்குற செய்தி கடந்த 7 இடங்களில் நான் கொடுத்த செய்தி தான். அதுதான் நான் சபையாருக்கு கொடுக்குறேன். இப்போ ஆண்டவர் தேசத்தை குறித்து நம்ம கொடுக்குற வாக்கு தத்தங்கள், ஒரு 4 வாக்கு தத்தத்தை சுருக்கமாக வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன்.
ஆண்டவர் தேசத்தை குறித்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. என்னை கேளும், ஆம் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை குறித்து நமக்கு ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? முதல் வாக்குத்தத்தம், என்னை கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்கும்படி சொல்லுகிறார்? ஜாதிகளை கேளுங்கள். ஜாதிகளை கேட்டால் நான் ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன். அல்லேலூயா. நமக்கு இன்னும் அறியப்படாத ஜாதிகளுக்கு நாம் ஊழியம் செய்யணும். நம்முடைய சபை பல தரிசனங்கள் உள்ள சபை. இப்படி அறியப்படாத ஜாதிகளை தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் எதை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன். ஆங்கிலத்திலே ஐ வில் ஹீல் த நேஷன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேசத்தை நான் ஆரோக்கியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன தருவேன் என்று சொல்லுகிறார்? தேசத்திற்கு நன்மையை தருவேன், க்ஷேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்கிற தேசத்திற்கு கொடுக்கிற மூன்றாவது வாக்கு தத்துவம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. சகோதரன் கண்ணீரோடு கூட ஜெபித்ததை நீங்கள் அறிவீர்கள். காரணம், நம்முடைய தேசத்திலே சில சம்பவங்கள், சில கண்ணீர் விடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேசமே என்றால் தேசத்தின் ஜனங்களே, கண்ணீர் விட்டு கதறுகிற தேவ ஜனங்களே, பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். நம்புறவங்க ராமேன்னு சொல்லலாமா? அப்போ அந்த பகுதியிலே நான் வாசிக்க பொழுது என்ன பெரிய காரியங்களை செய்தார்னு 4 காரியங்கள், 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை மாத்திரம் நான் குறிப்பிடுறேன், விவரமா சொல்ல நேரம் இல்லை. என்ன பெரிய காரியங்களை செய்வார் என்றால் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பலனை தரும். முதலாவது, அத்திமரம் அல்லது திராட்சை செடி என்ன செய்யும்? பலனை தரும். கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியம், இதுவரை பலன் கொடுக்காத மரங்கள் பலன் கொடுக்கும். கனி கொடுக்காத மரம் கனி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரத்தை வச்சுட்டு முருங்கைக்காய் காய்க்கலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதுக்கு அதை பேசாமல் வெட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எதுவுமே சபையிலே ஒரு விசுவாசி இருந்து கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத விசுவாசியாக இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற நபராக நான் மாற்றுவேன். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்கள், 23ஆம் வசனத்திலே, முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுவார். ஒரு செடி அல்லது ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அதற்கு முன்மாரி என்ற மழை தேவை, பின்மாரி என்ற மழை தேவை. இந்த ரெண்டும் சரியா வந்தாதான் அந்த செடி நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஆகவே நல்ல விளைச்சலை தருவதற்கு வேண்டிய முன்மாரியையும் பின்மாரியையும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 24ஆம் வசனத்திலே, திராட்சை ரசம் வழிந்தோடும். எல்லாரும் சொல்லுவோமா? வழிந்தோடும். வழிந்தோடும் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல வழிந்தோடும்னு சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பால்லாம் அடிக்கடி வழிந்து ஓடிச்சுல்ல, அடுப்பெல்லாம் நாசமாக்கிறோம். அதை போல வீட்டில் எல்லாம் வழிந்தோடுமாம். ஓவர் ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங். அதனால தான் தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம வீட்டில் 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணுது? கடுகு டப்பாவில் காணோம், எண்ணெய் டப்பா எண்ணெய் இல்லை, அரிசி டப்பாவை திறந்த அரிசியை காணோம். ஒன்றை சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் சில காரியங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சில காரியங்களை நம்ம செய்யணும். இன்றைக்கி திருச்சபை இதை செய்ய மறந்துட்டோம், தவறிட்டோம். அந்த நாட்கள்லாம் நம்ம குடும்பங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு அரிசி பொங்க போடுறதுக்கு முந்தி அந்த அரிசியில் அந்த ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து என்ன பண்ணுவாங்க? மறந்துட்டோம்ல. நம்ம சபையார் நிறைய பேர் முந்தி நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அவ்வளோ மறந்துடுச்சு, அப்படியே போய் மறந்துடுச்சு. நீங்கள் அரிசி எடுத்து போடுறதுக்கு முந்தி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு சின்ன பையில் போட்டு வச்சிடணும். ஒரு கைப்பிடி.
இந்த 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 அரிசி காணிக்க பேர் என்னதுன்னா பிடி அரிசி காணிக்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை சேர்த்துட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் அரிசி குறையவே குறையாது. இது உண்மை. இதை அனுபவிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் இப்போ விட்டுட்டோம்ல. செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிடி அரிசி, சின்ன பிடி அரிசி, அது எத்தனையோ ஏழைகளுக்கு நம்ம கொடுத்தோம். அப்புறம் நாளடைவில் அப்படியே மறந்துட்டோம். பாஸ்டர் சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் அப்படியே மறந்துட்டாங்க. செய்து பாருங்கள், அரிசி பஞ்சமே வராது. நீங்கள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம். அந்த காலத்தில் அம்மாமாரெலாம் இப்படி தான் செய்வாங்க. பிடி அரிசி காணிக்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதுக்குன்னு ஒரு சின்ன டப்பா வச்சுக்குவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அது ஒரு மாதம் கடைசியில் கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பாங்க பாருங்கள். அது பல ஏழைகளுக்கு போகும், பல ஊழியங்களுக்கு செலவாகும். ஆனால் அந்த குடும்பத்தில் அப்படியே ஆசீர்வாதங்கள் வரும். எத்தனை பேர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு நீங்கள் மகிமை உண்டாகும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். பாருங்கள், இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வழிந்தோடும். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அதில் 25ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. பட்சிக்கப்பட்ட இழந்து போனதை திரும்ப தருவேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எதெல்லாம் அழிச்சுதோ, வெட்டுக்கிளி வந்து அழிச்சிச்சு, முசுக்கட்ட பூச்சை, இதெல்லாம் எதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சோ இழந்ததை தேவன் திரும்ப தருவார். ஒரு ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க, எத்தனை பேர்த்துக்கு ஆசை? இழந்ததெல்லாம், எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் தருவார்னு சொல்றாரு. தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். கடைசியாக இன்னும் 2 இருக்குது. 27ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக 28ஆம் வசனத்தில், எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள், குமாரர்கள், குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஊழியக்காரர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட எத்தனை வாக்கு தத்துவம்? பலனை தரும், முன்மாரியும் பின்மாரியும் வருஷிக்க பண்ணுவார், வழிந்தோடும், பட்சித்த விளைவை தருவார், வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஆவியை ஊற்றுவேன். இத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்து, அதுக்கு மேலே ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லுகிறார், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான தேவன். ஆகவே இந்த வார்த்தைகளை தான் நான் கடந்த 3 நாட்கள் 7 இடங்களில் நாங்கள் போய் சொல்லி அங்குள்ள கூடி வந்த மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் ஜெபித்துட்டு வந்திருக்கிறோம். தேசமெங்கும் இதுதான் 100 இடங்களில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேசம் அவருடையது. இந்திய தேசம் என்ற பெயரை கர்த்தர் நம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. தமிழில் இந்துன்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் இந்தியான்னு போட்டிருக்குது. ஆமென். சொல்லுங்கள், யாராவது கேட்டாங்கன்னா இந்தியாங்கிற பேர் எங்கள் பைபிளில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆச்சரியமான ஒரு காரியம், இந்தியாங்கிற பேர் எங்கள் பைபிளில் இருக்குது. தேசத்திற்காக நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு ஆசீர்வாதமான தேசம், மகிமை நிறைந்த தேசம், பிரிவினை இல்லாத தேசம், ஜனநாயகம், ஹல்லேலூயா, மதசார்பற்ற ஒரு தேசம் தேவன் பாதுகாக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.